ஏன்னா ராசிநாதன் 2ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. அதுவும் பணத்தை கொடுக்கக்கூடிய குரு வீட்டில் உட்காந்துருக்காரு. கண்டிப்பா கும்பராசிக்காரங்க பணம், காசு, மழை, துட்டு, மணி நனைய போறீங்க. பணம் 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 உங்களை சுத்தி பணம் வரப்போகுது. நிறைய பணம் வரப்போகுது. கும்பராசிக்காரங்க சூப்பரா இருக்கும். ஏன்னா கும்பம்னாலே மறைபொருள் தாங்க. அந்த இடத்துல இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 5 மாசத்துல ராகு வந்து இறங்க போறாரு. இப்ப ராகு சனி சேர்க்கை இருக்கு பாத்தீங்களா, அது விபரீத ராஜயோகம். அது புரிஞ்சவங்களுக்கு தான் வந்து புரியும். அது வேற மாதிரியான சொல்லலாம். 2 பாவி சேர்ந்துட்டாங்க, 4 அதெல்லாம் இல்லை. யதார்த்தமா ஒண்ணு யாரு சனி அப்படின்ற ஒரு வேலையை பிறகு ராகு என்ன பிரம்மாண்டமா. அப்போ உங்களுடைய வேலை பிரம்மாண்டமாக போகுது. நீங்கள் பிரம்மாண்டமாக போகிறீர்கள். உங்களுடைய செயல்கள் அனைத்தும் பிரம்மாண்டமாக போகுது. கண்டிப்பா நிறைய பேருக்கு வந்து ஃபாரின் சிட்டிசன் ஆகிறதுக்கூடிய சான்ஸ் அப்படின்றது 100% உறுதியா இருக்கு. நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு உங்களுடைய தொழிலில் மேன்மை அப்படின்றது 100க்கு 150% இருக்கு. இது வரைக்கும் நான் என்ன பண்ணாலும் என் வீட்டில் என்ன புரிஞ்சுக்கல, எடுத்தோம் நான் குடும்பத்திற்காக நான் ஒரு விஷயம் சொன்னேன், என்ன பண்ணாலும் வெளியில கூட புரிஞ்சுக்கிறாங்க, என் குடும்பத்தில் என்ன புரிஞ்சுக்கலன்னு தவிச்ச கும்பராசினியர்கள் உங்களுக்கான அங்கீகாரம் கூட வீட்டில் கிடைக்கிறதுக்கான நேரமாகத்தான் இருக்கு. குடும்பத்திற்காக அத்தனையும் இழப்பதற்கு கூட தயாராக இருக்கும் கும்பராசினியர்களே. என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, எடுக்கும்போதே இது வரைக்கும் நடுத்தர வயதில் இருக்க எந்த கும்பராசிக்காரங்களும் எனக்கு தெரிஞ்சு இந்த நான் சொல்கிற பலன் பார்க்குற வரைக்கும் நல்லா இல்லை. உண்மை அதுதான். ஜென்மத்தில் வந்து சனி அமர்தல் அப்படின்றது நான் 7 சனியில் எது வேணால் வரலாம், அந்த ஜென்ம சனி மட்டும் வரவே கூடாது. அதுதான் வந்து ஒரு மனுஷனுக்கு நல்லது கெட்டது இன்பம் துன்பம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போகக்கூடிய காலம். அந்த காலகட்டத்தில் ஒரு 2020 உங்களை மாதிரி சந்தோஷமாக இருந்த ஆட்களே கிடையாது. 2023 24 உங்களை மாதிரி சோகமாக இருந்த ஆட்களே கிடையாது. அப்படிப்பட்ட கும்பராசினியர்களுக்கு வரக்கூடிய 2025வது வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அப்பா அடி அப்படின்ற மாதிரி ஒரு பெருமூச்சு, நிம்மதியெல்லாம் இல்லை, ஒரு பெருமூச்சு ஓடலாம். கொஞ்சோண்டு கருணை காட்டுற மாதிரி சனி வந்து இப்போதைக்கு அவருடைய தலையிலிருந்து நகர்ந்திருக்கிறார். ஏன்னா மனசுக்குள்ளே வந்து சனி அமரும் போது, ஜென்மத்தில் சனி அமரும் போது என்ன மாதிரி வேலை நடக்கும்னா, ஒன்றா வேலை டிலே ஆகும், இல்லை மன உளைச்சல் ஆகும், பைத்தியம் பிடிக்கும், எதுக்கு இப்படி இருக்கும்னு தெரியாமல் நம்ம நடந்துட்டு இருப்போம், சொல்லவே முடியாது. இந்த ஜென்மச்சனியில் வந்து படாத பாடுபட்டு அதில் மீண்டு வந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதோட எனர்ஜி எவ்வளோ பெருசாக நம்மளை வந்து பாதிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஜென்மச்சனியிலேருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய ராசியாக இந்த தடவை கும்பராசினியர்கள் கண்டிப்பாக இருக்குது. நிறைய பேருக்கு வந்து இது வரைக்கும் நீங்கள் கிடைக்கலன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தால் எல்லா விஷயமும் கிடைக்க போகுது. நிறைய பேருக்கு பிஆர் கிடைக்க போகுது, நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது, நிறைய பேருக்கு வந்து வெளிநாட்டுகளில் வந்து ஒரு குடியுரிமை கிடைக்க போகுது. இங்கேருந்து வெளிநாடு போகணும்னு நினச்சவங்க வெளிநாடு போக போகிறீங்க, வெளிநாட்டிலேருந்து இங்கே வரணும்னு நினச்சவங்க வரப்போங்க. முக்கியமாக பணப்புழக்கம் அப்படின்றது அதிகரிக்க போகுது. ஏன்னா ராசிநாதன் 2ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. அதுவும் பணத்தை கொடுக்கக்கூடிய குரு வீட்டில் உட்காந்துருக்காரு. கண்டிப்பாக கும்பராசிக்காரங்க பணம், காசு, மழை, துட்டு, மணி நனைய போகிறீங்க. பணம் 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 உங்களை சுற்றி பணம் வரப்போகுது. நிறைய பணம் வரப்போகுது. அதை எப்படி வந்து சேர்த்து வச்சு அதை வந்து கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி இல்லை கரெக்டாக எப்படி பார்த்துக்கிறது அப்படின்றது மகனே உன் சமத்து அப்படின்னு தான் இருக்குது இந்த தடவை. ஆனால் ராசிநாதன் 2ஆம் இடத்தில் அமர்தல் அப்படின்றதே வந்து ஒரு மிகச்சிறந்த பாக்கியம் தான். அதுவும் குருவோட வீட்டில் அமர்தல் அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ராடினரியான டைம் பீரியட் தான். கண்டிப்பாக கும்பராசினியர்களுக்கு இதுவரைக்கும் நீங்கள் பட்ட அவமானங்கள், அசிங்கங்கள் அத்துணைக்கும் ஒரு என்ன சொல்கிறது, அப்படியே ஒரு மூச்சு விட்டு எட்டி பார்த்து இதை பண்ணலாமா வேணாமான்னு பார்க்கக்கூடிய டைம் பீரியட். ஆனால் பாதச்சனி இருக்குது, அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம. அதனால வந்து நிறைய பேருக்கு வந்து போகக்கூடாத இடத்துக்கு போகிறது, பண்ணக்கூடாத இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, பணம் வரும்போது அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதன் மூலமாக ஏதோ ஒரு பிரச்சனையை சந்திக்கிறது அப்படின்றதெல்லாம் இருக்குது. உண்மையே சொல்லணுன்னா கும்பராசியில் ஒரு 20 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருந்த எந்த நடுத்தர கும்பராசிக்காரங்களும் நல்லா இல்லை. அப்படியே கழுதறி என்னமோ சொல்லுவாங்களே அந்த மாதிரி நான் ஏன் இருக்கேன்ற மாதிரியே இருந்துட்டு இருந்த அத்துணை கும்பராசி நேயர்களுக்கும் ஏதோ ஒரு அனுபவம் உங்கள் வாழ்க்கை சார்ந்து உங்கள் கர்மிகள் சார்ந்து நடந்திருக்கும். அந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு வரக்கூடிய வருஷத்தில் திரும்ப போய் அதில் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்காக முன்னேற்றத்திற்காக தான் இந்த ராசி பலன் உங்களுக்கு சொல்லப்படுது. நிறையா பேருக்கு தேவையில்லாத ஒரு அஃபேர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. நான் வந்து இதாக சொல்லலை. கண்டிப்பாக கும்பராசிக்காரங்கள் அதில் கவனம். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி போய் நீர்த்தன்மை உள்ள ராசியோட அமர்தல் அப்படின்றது, குரு வீட்டில் அமர்தல் அப்படின்றது தேவையில்லாத பண விஷயத்தில் உங்களை பஞ்சாயத்தில் கொண்டு போயிடுறது, தேவையில்லாத பெண் விஷயத்தில் உங்களை பஞ்சாயத்தில் கொண்டு போய் விடுறது, தேவையில்லாத எதிர்பாலத்தோல் மீது ஒரு ஈர்ப்பை கொண்டு வந்து விடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கும். ஏன்னா ரொம்ப நம்ம மனசு கஷ்டமாக இருக்கும்போது நம்ம யார்கிட்டையாவது தேட போய் அது வேறு ரூபத்தில் வந்து கொடுக்குறதுக்கு நம்ம வீட்டிலேயே தேடிட்டு போயிடலாம். அதனால் இது ஒரு எச்சரிக்கையாக தான் சொல்கிறேன். கண்டிப்பாக கும்பராசிக்காரங்க உங்களுடைய நடத்தையில் கவனம் அப்படின்றது இந்த 2025வது வருஷம் கண்டிப்பாக தேவை. மற்றபடி எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குங்க, எதுவுமே கவலைப்பட வேணாம், சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் பட்ட அத்துணை கஷ்டத்துக்குமான விமோச்சனமாக தான் இந்த வரக்கூடிய இருக்குது. அதுவும் கொஞ்சோண்டு அவ்வளோதான், எல்லாம் கடந்தாச்சு. இதை தூண்டு கடக்கிறதுக்கு என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு தண்ணி எடுத்து ஊற்றியாச்சு, தூண்டு தானே ஊற்ற போகிறோம். அதனால்
ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த 1 வருஷம் அப்படின்றது ஈஸியாக வந்து நம்மளுக்கு கடந்து போயிடும். இந்த பாதச்சனியை கடக்கிறது அப்படின்றது ஒன்றும் பெரிய கொடுமை கிடையாது. ஆனாலுமே ஒரு 60 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இந்த மாதிரி வயசில் இருக்கக்கூடிய கும்பராசியை வச்சுட்டு இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினராக இருந்தால் கண்டிப்பாக அவங்களோட ஹெல்த் செக்கப்பு மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய ஆன்மா பிளெஸ்ஸிங் கிடைக்க போகுது, நிறைய முன்னோர்களுடைய பிளெஸ்ஸிங் கிடைக்க போகுது, நிறைய வந்து மூதாதையருடைய அருள் கிடைக்க போகுது, குலதெய்வத்துடைய அருள் கிடைக்க போகுது, நிறைய பெண் தெய்வத்துடைய பேராற்றல் அப்படின்றது உங்களுக்கு வந்து இறங்க போகுது. கும்பராசிக்காரங்க சூப்பராக இருக்கும். ஏன்னா கும்பம்னாலே மறைபொருள் தாங்க. அந்த இடத்துல இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 5 மாசத்துல ராகு வந்து இறங்க போறாரு. இப்போ ராகு சனி சேர்க்கை இருக்கு பார்த்தீங்களா, அது விபரீத ராஜயோகம். அது புரிஞ்சவங்களுக்கு தான் வந்து புரியும். அதை வேற மாதிரியான சொல்லலாம். 2 பாவி சேர்ந்துட்டாங்க, 4 அதெல்லாம் இல்லை. யதார்த்தமாக ஒன்று யார் சனி அப்படின்ற ஒரு வேலையை பிறகு ராகு என்ன பிரம்மாண்டமாக. அப்போ உங்களுடைய வேலை பிரம்மாண்டமாக போகுது, நீங்கள் பிரம்மாண்டமாக போகிறீங்க, உங்களுடைய செயல்கள் அனைத்தும் பிரம்மாண்டமாக போகுது. எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்தை பாசிட்டிவாக திங்க் பண்ணிட்டோம்னா அது பாசிட்டிவாக போகும். நம்ம நெகட்டிவாக திங்க் பண்ண நம்ம நெகட்டிவாக போகுது. அதனால பாசிட்டிவாக உங்களுடைய வேலையில் உங்களுக்கு பிரம்மாண்ட பெயர், பிரம்மாண்ட பேர், மதிப்பு, அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் கிடைக்க போகுது. இது வரைக்கும் வராத பணம் உங்களுக்கு வரப்போகுது. பணம் அப்படின்ற விஷயத்தில் இருந்த பற்றாக்குறை அப்படின்றது நீங்க போகுது. கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து ஃபாரின் சிட்டிசன் ஆகிறதுக்கூடிய சான்ஸ் அப்படின்றது 100% உறுதியாக இருக்குது. நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு உங்களுடைய தொழிலில் மேன்மை அப்படின்றது 100க்கு 150% இருக்குது. இது வரைக்கும் நான் என்ன பண்ணாலும் என் வீட்டில் என்ன புரிஞ்சுக்கல, எடுத்தோம் நான் குடும்பத்திற்காக நான் ஒரு விஷயம் சொன்னேன், என்ன பண்ணாலும் வெளியில் கூட புரிஞ்சுக்கிறாங்க, என் குடும்பத்தில் என்ன புரிஞ்சுக்கலன்னு தவிச்ச கும்பராசினியர்கள் உங்களுக்கான அங்கீகாரம் கூட வீட்டில் கிடைக்கிறதுக்கான நேரமாகத்தான் இருக்குது. ஐயோ ஆமாம், அவருக்கு ஏதோ நேரம் சரியில்லை அதனால் அவர் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லிட்டு போகிறது. இது வரைக்கும் உங்களை பழி போற்ற அத்துணை பேரும் இந்த பழியெல்லாம் இல்லை, பாவம் அவன் நல்லவன் தான், பாவம் அவங்க நல்லவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகக்கூடிய டைம் பீரியடாகத்தான் இருக்குது. அதனால் இந்த நேரத்தில் சோம்பேறித்தனம் எட்டி பார்க்காம வச்சுக்கிறதுமே ரொம்ப நல்லது. நாளில் குரு இருக்கிறதும் மிகச்சிறந்த யோகம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. குருவோட பார்வை அடுத்த தள்ளி 5ல் குரு என்ன சொல்லவா வேணும். பூர்வ புண்ணியத்தை அப்படியே அள்ளி கொண்டு வந்து உங்ககிட்ட கையில் வச்சுக்கக்கூடிய ஒரு பெரிய முடிச்சு வச்சுட்டு இருக்கீங்க. வேற என்ன, இந்த பக்கம் சனி இந்த பக்கம் குரு எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குங்க கும்பத்துக்கு. ரிஷபமும் சரி, துலாமும் சரி, கும்பமும் சரி இந்த தடவை வந்து ஜாக்பாக் அடிக்கக்கூடிய ராசிகள்ல முதல் வரிசையில் இருக்காங்க. கும்பத்திற்கான பண வரவு அல்டிமேட்டா இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, செயலில் கவனம் தேவை, நடத்தையில் கவனம் தேவை, பேச்சில் கவனம் தேவை. இதனாலே 4 மட்டும்தான். இதை மட்டும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வரைக்கும் பட்ட அத்துணை கஷ்டத்திலிருந்தும் வெளியில் வந்துட்டு சூப்பரான டைம் பீரியடை சுவாசிக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த நியூ இயர் அப்படின்றது உங்களுக்கு எட்டி பார்க்க போகுது. இந்த நியூ இயர்லேருந்தே தெரிய ஆரம்பிச்சிடும். எனக்கு தெரிஞ்சு நவம்பர் டிசம்பர்லேருந்தே கொஞ்சம் அப்படியே தெம்பு வர ஆரம்பிச்சிடும். ஏதாவது ஒன்று போட்டு மனசில் போட்டு குழப்பி நிறையா டைலமாவாக சுற்றிட்டு இருந்த கும்பராசிரியர்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன், இதுவான்னு குழப்பிக்காதீங்க. இதுதான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபோக்கஸ் எடுத்து போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த காரியம் சக்ஸஸ். இந்த ராகு வந்து இன்னும் அப்படியே கும்பத்தில் இறங்கி தேவையில்லாமல் தலைக்கு மேலே உட்காந்துட்டு ஏதோ சில பல டிஸ்டர்பன்ஸை பண்ணுறதுக்கும் மே மாதத்துக்கு அப்புறம் ரெடியாக இருக்கார். அதெல்லாம் மண்டையில் போட்டு குழப்பிக்காதீங்க. உங்கள் வேலை இதுதான், என்னோட தொழில் பணி செய்து கிடப்பதுன்ற மாதிரி என் வேலை இதுதான், நான் இதை தான் பார்த்துட்டு போவேன், நான் இந்த பக்கமும் திரும்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளேயே ஒரு நியூ இயருக்கு ஒரு இதை எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா இந்த வருஷம் சூப்பராக இருக்க போகுது. நான் எதுக்கு திரும்ப இதை சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னா கிரகங்களுடைய சேர்க்கை அப்படின்றது நம்மளை எப்படி வேணால் ஆக்டிவேட் பண்ணும். இல்லாட்டி நீங்களோ நானோ இந்த வீடியோவை பார்க்கணும், இதை பேசணுன்ற அவசியமே கிடையாது. ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி நம்மளுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்குல்ல, கிரகங்கள் நம்மளை இயக்கிட்டே இருக்காங்க, இதுதான் உண்மை. அப்போ கண்டிப்பாக கும்பராசி நேயர்கள் இந்த தடவை ஆஃப்டர் மார்ச்சுக்கு அப்புறம் இல்லை ஆஃப்டர் மேக்கு அப்புறம் கவனமாக குடும்பத்தில் இருக்க வேண்டிய காலகட்டம். குடும்பம் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கும்பராசினியர்கள் அப்படின்றீங்க இருக்கீங்க. மற்றபடி ஹெல்த் சூப்பராக இருக்க போது. இது வரைக்கும் ஆரோக்கிய குறைபாடு இருந்த அத்தனை கும்பராசிக்காரங்களுக்கும் சூப்பராக இருக்க போகிறீங்க. நிறைய பேர் வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணி ஸ்ட்ராங்காக இருக்க போகிறீங்க. கும்பராசி பெண்கள் மனதளவில் கஷ்டப்பட்டு அந்த கும்பராசி பெண்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. நிறைய பேர் நகை வாங்க போகிறீங்க, பணம் வரப்போகுது, நிறைய உங்களுக்கு தேவையான அத்துணை தேவைகளும் பூர்த்தியாக போகுது. ஸோ ப்ளஸ் சிம்பிள் நிறையா இருக்குங்க. ஏன்னா ஜென்மத்திலேருந்து சனி போயிடுச்சுனாலே வேறு என்ன வேணும், அதுவே பெரிய விமோச்சனம் இல்லையா, பெரிய விடுதலை, அதுவே வந்து சொல்லவே வேண்டாம். அதனால் அதெல்லாம் ஓகே. எங்கே கவனமாக இருக்கணும்னா இந்த மாதிரி இடத்துலலாம் கவனமாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கான வசந்த நாட்களாக மாறும். சரி ஓகே, நான் என்னெல்லாம் பண்ணால் என்னுடைய இது வந்து சரியாகும் அப்படின்னா கண்டிப்பாக முதல் விஷயம் அனுமர் வழிபாடு. ஒரு வெத்தலை ₹1 காயின் வச்சு அனுமனை ஒரு 13 சுற்றி ஒரு 13 நாள் தொடர்ந்து நீங்கள் இதை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான நீங்கள் வைக்கக்கூடிய பிரார்த்தனைகள் அத்தனையும் கண்டிப்பாக அப்படியே நடக்கும். கும்பத்திற்கு நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒரே ஒரு வெத்தலை அதில் ₹1 வச்சு ஒரு 13 சுற்று கோவிலை சுற்றிட்டு 13 நாள்
கண்டினியூவாக நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா போதும், அனுமனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். சுந்தரகாண்டம் படிங்க. அதை தாண்டியும் அதுக்கான சுந்தரகாண்டம் படிப்பதற்கான சில விஷயங்கள் இருக்கும். உங்களுக்கு சும்மா நீங்கள் கதை படிக்கிறனாலும் கூட படிங்க. இல்லை நான் விரதமாக இருந்து சுந்தரகாண்டத்தை படிக்க போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் படிங்க. வாட் எவர் இட் இஸ், அனுமனுடைய அனுகிரகம் தேவைப்படுகிற வருஷமாக இந்த 2025வது வருஷம் கும்பராசிக்காரங்களுக்கு இருக்குது. ஏன்னா அவரால் மட்டும்தான் எல்லாத்தையும் காட்சி மாதிரி ஊதி தள்ள முடியும். ஏன்னா வாயுபுத்திரன் இல்லையா அவன். அதனால் உங்ககிட்ட இருந்து வர எல்லா கெட்ட நெகட்டிவிட்டியும் அப்படி ஊதி தள்ளுறதுக்கு அனுமனால் மட்டும்தான் முடியும். அதனால் கும்பராசிக்காரங்க அனுமனை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அனுமன் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொடுக்கும். மூல நட்சத்திரத்தன்னைக்கு முடிஞ்சால் உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு வடையை வச்சு நைவேத்தியம் பண்ணுறது அப்படின்றது ஒரு மிகச்சிறந்த மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வந்துடும். ஏன்னா நான் எப்பயுமே சொல்லுவேன், காரகம் இல்லாமல் சொல்ல மாட்டேன். வடை தான் வந்து ராகு, உளுந்த வடை ராகு. இப்போ ராகுவை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வேறு யாரையும் பிடிக்க வேணாம், நம்ம வந்து அனுமனை தான் பிடிச்சி ஆகணும். அதனால் அனுமன் வழிபாடு அதுவும் என்ன கிழமையில் பண்ணலாம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் பண்ணுங்கள். மூல நட்சத்திரத்தை அன்னைக்கு பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே சூப்பர். பானகம் வச்சு நைவேத்தியம் பண்ணி நீங்கள் அனுமனை தினம் தினம் வழிபாடு பண்ணுறீங்கனாலும் பண்ணக்கூடிய கும்பராசினியர்களுக்கு உங்களுடைய மனக்கசப்பெல்லாம் நீங்கி உங்களுக்கு வர வேண்டிய அத்துணையும் கண்டிப்பாக உங்கள் கையில் வந்து சேரும்.